அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த பாடத்தோட 3ஆம் பகுதியில மின்னோட்டத்தின் விளைவுகளை பார்க்கிறோம். ஒரு மின் சுற்றுல மின்னோட்டம் பாயுது அப்படின்னா அது அந்த மின் சுற்றுல வெப்பத்தை உண்டாக்கலாம், வேதி விளைவை ஏற்படுத்தலாம், காந்த விளைவை ஏற்படுத்தலாம். இது போன்ற சில விளைவுகளை அது ஏற்படுத்தும். இதுல நாம முதல்ல பார்க்க போறது மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. ஒண்ணு இல்லைங்க, ஒரு பேட்டரியில ஒயரை 2 முனையில இருந்தும் கொண்டு வர்றோம். ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கிட்டோம், அலுமினியம் மென் தகடு. இந்த அலுமினியம் மென் தகடை கூர்மையா செஞ்சு அந்த கூர்மையான முனை ஒரு பக்கமும் கூர்மை இல்லாத இன்னொரு முனை இன்னொரு பக்கம் இருக்கிற மாதிரி அதை ஒரு மரப்பலகையின் மீது வச்சுட்டு அந்த கூர்மையான முனையில ஒரு கம்பியையும் ஒரு ஒயரையும் மற்றொரு பேட்டரியோட இன்னொரு முனையிலிருந்து வர்றத அதுல இருந்து ஒரு 2-3 மில்லிமீட்டர் தள்ளியும் நாம வச்சோம்னா கொஞ்ச நேரத்துல அந்த கூர்மையான முனையானது உருகிரும். அது ஏன் உருகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அலுமினிய கம்பி வழியா மின்னோட்டம் பாய ஆரம்பிக்கும். அப்படி மின்னோட்டம் பாய ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு பொருளுமே மின்னோட்டம் பாயும் பொழுது மின்னோட்டம் பாய்வதற்கு ஒரு தடையை ஏற்படுத்தும். அந்த தடையை சமாளிக்கிறதுக்காக இந்த மின்னோட்டம் ஒரு ஆற்றலை செலவு பண்ணி சமாளிச்சுட்டு போகும். அப்போ அந்த ஆற்றல் அந்த இடத்துல வெப்ப ஆற்றலா வெளிப்படுது. அவ்வளவுதாங்க. அப்போ எலக்ட்ரான்கள் இயங்கும் பொழுது அவை தடையை எதிர்கொள்கின்றன. இந்த தடையை கடக்க வேலை செய்யப்பட வேண்டும். இந்த வேலையே அங்கு வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அப்போ ஒரு கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயும் பொழுது அக்கடத்தி மின்னோட்டம் பாய்வதற்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறது. அந்த எதிர்ப்பை சமாளிப்பதற்காக சிறு வேலை செய்யப்பட வேண்டும். அந்த வேலையானது அங்கு வெப்ப ஆற்றலாக மாறுகிறது. அங்கு வேலை செய்யப்பட்ட மின் ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாறுகிறது. இந்த நிகழ்வு ஜூல் வெப்பமேறல் அல்லது ஜூல் வெப்ப விளைவு என அழைக்கப்படும். ஜூல் ஆனவர் இந்த மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை அதிக ஆய்வை மேற்கொண்டவர். அதனால இந்த விளைவே ஜூல் வெப்ப விளைவு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கெங்கெல்லாம் இந்த மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு அதிகமா பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம மின் சலவை பெட்டினா எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ், மின் சூடேற்றி எலக்ட்ரிக் ஹீட்டரு, அப்புறம் ரொட்டி சுடும் அடுப்பு, எல்லாத்துலயுமே இப்போ மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவை நாம பயன்பாடா கொண்டு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். தேவையில்லாத இடத்துலயும் மின்னோட்டமானது வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு பல்ப் எரியுது, பல்ப் எரிஞ்சு முடிஞ்ச பின்னாடி அதை தொட்டு பார்த்தோம்னா லைட்டா சூடா இருக்கும். காரணம் அதுவும் நமக்கு அந்த இடத்துல மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு ஏற்படுது. ஆனா அது தேவையில்லாத ஒரு வெப்ப விளைவா நாம பாக்குறோம். இப்போ எந்த ஒரு மின் சாதனமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இணைப்பு கம்பியா இருந்தாலும் சரி, எல்லாமே மின்னோட்டம் பாய்ஞ்சதுன்னா சூடாத்தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு உங்களோட வீட்டுல செல்போன் இருக்கு, சார்ஜ் போட்டு முடிச்ச பின்னாடி நீங்க அந்த சார்ஜரை தொட்டு பாருங்க, சூடாத்தான் இருக்கும். காரணம் எந்த ஒரு பொருளுமே மின்னோட்டம் பாயும் பொழுது சிறிதளவாவது அந்த மின்னோட்டம் பாய்வதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கும். இந்த வெப்ப விளைவு, வேதி விளைவு போன்ற ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது என்னைக்குமே 9 வோல்ட் பேட்டரியை பயன்படுத்துங்க. அந்த மின்கலமானது 9 வோல்ட்டுக்கு மேல பயன்படுத்தாம வீட்டு மின்சாரத்தை பயன்படுத்தினீங்கன்னா வீட்டு மின்சாரம் 220 வோல்ட், அது மாறுதிசை மின்னோட்டத்தை கொண்டது. அதனால நம்ம உடம்புல மிக பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தும். மின்னோட்டத்தின் வேதி விளைவு. ஒரு பாத்திரத்துல தாமிர கரைசல் எடுத்துக்கிட்டோம். இந்த காப்பர் சல்பேட் கரைசலுக்குள்ள நாம ஒரு கார்பன் தண்டையும் ஒரு தாமிர தண்டையும் வைக்கணும். இந்த கார்பன் தண்டானது எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பழைய பேட்டரியில உள்ள உடைச்சோம்னா கரித்தண்டு இருக்கும். அந்த கரித்தண்டை தான் கார்பன் தண்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி ஒரு தாமிர கம்பி எடுத்து அதனுடைய ஒரு முனைய நன்கு தட்டையா மாத்தி அந்த தட்டையாக்கப்படாத முனைய ஒரு மின்கலத்தினுடைய நேர்மின் முனையோடு இணைக்கிறோம்.
அதே மின்கலத்தினுடைய எதிர்மின் முனைய நாம இந்த கார்பன் தண்டோட இணைச்சு சிறிது நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா இந்த தாமிரமானது இந்த கார்பன் தண்டுக்கு மேல படிஞ்சிருக்கும். அப்போ இது இந்த தண்டுல பூச்சின மாதிரி இருக்கிறதுனால இந்த நிகழ்வுக்கு பேரு மின்னாற்பூச்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மாதிரி மின்னோட்டத்தின் காரணமாக ஏற்படுகின்ற வேதி வினைய மின்னோட்டத்தினுடைய வேதி விளைவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். கரைசலுக்குள்ள நாம மின்னோட்டத்தை சேர்த்தனும் இங்க இருக்கிற இந்த கரைசல் ஆனது மின்னோட்டத்தை கடத்த செய்யும். இங்க பார்த்தோம்னா எலக்ட்ரான்களும் மின்னோட்டத்தை கடத்தும். இந்த கரைசல் ஆனது ரெண்டா பகுந்து போகும். ரெண்டா பகுந்து நேர் மற்றும் எதிரயனியா மாறி அந்த அயனிகளும் மின்னோட்டத்தை கடத்தும். அப்போ இங்க இந்த கரைசல் பகுந்து போறதுனால மின் பகுளிகள் அப்படின்னு சொல்லி இத சொல்றாங்க. மின் பகு திரவம் அப்படின்னு அது அழைக்கப்படுது. இங்க நேர்மின் வாய் அப்படிங்கிறது ஆனோட் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனோட் அப்படின்னா எந்த வாயானது மின்கல அடுக்கினுடைய நேர்மின் முனையோடு இணைக்கப்படுதோ அது நேர்மின் வாய், இது ஏனோடு என்று அழைக்கப்படுது. அதே மாதிரி எதிர்மின் வாயானது கேத்தோடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இங்க எதிர்மின் வாயானது கார்பன் தண்டு, நேர்மின் வாயானது இந்த தாமிர கம்பி. அடுத்து மின்னோட்டத்தினுடைய காந்த விளைவு. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு மின்னோட்டம் போயிட்டு இருக்கிற ஒரு கடத்தியின் மீது அந்த கடத்திக்கு செங்குத்து திசையில ஒரு காந்த புலமானது உருவாகுது. இந்த காந்த புலத்துக்கு ஒரு திசை இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? மின்னோட்டம் பாய்கின்ற கடத்தியில நாம மின்னோட்டம் எந்த திசை வழியா போகுதோ அந்த திசையில பெருவிரல் இருக்கிற மாதிரி நாம அந்த கடத்தியை பிடிச்சோம்னா நம்முடைய மற்ற விரல்கள் எந்த திசையில் இருக்கோ அந்த திசையில காந்தப்புலமானது இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்க மின்னோட்டமானது மேல் திசையில மேல் நோக்கி போகுதுன்னா இந்த விரலினுடைய திசையில என்ன இருக்கு? காந்தப்புலத்தினுடைய திசை இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த விளைவை சொன்னவர் வயர்ஸ்டட் அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞர். இதனால இந்த விளைவு மின்னோட்டத்தின் காந்த விளைவுன்னு சொல்லப்படுது. என்னது? ஒரு மின்னோட்டம் பாயும் கடத்தியை சுற்றியும் அதற்கு செங்குத்தாக காந்தப்புலம் உருவாகிறது அப்படின்னு சொன்ன இந்த விளைவு மின்னோட்டத்தின் காந்த விளைவு என அழைக்கப்படுகிறது. சரி, மின்னோட்டத்தின் திசை வலதுகை கட்டை விரலாலையும் காந்தப்புலத்தின் திசை மற்ற விரல்களாலும் இங்கு சொல்லப்படுது. மின்னோட்டத்தின் வகைகள். மின்னோட்டமானது நேர்திசை மின்னோட்டம், டைரக்ட் கரண்ட் டிசி அப்படின்னும், மாறுதிசை மின்னோட்டம் அல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசி அப்படின்னும் இருவிதமா பிரிக்கப்படுது. நேர்திசை மின்னோட்டம் அப்படின்னா என்னன்னா, எப்பொழுதுமே ஒரு மின் சுற்று எடுத்துட்டோம்னா அந்த மின் சுற்றுல மின்னோட்டமானது அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைவான மின்னழுத்தத்திற்கு நேர் மின்னூட்டம் எந்த திசையில போகுதோ அந்த திசையில அது இயங்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ எலக்ட்ரான்களானது குறைந்த மின்னழுத்தத்திலிருந்து அதிக மின்னழுத்தத்தை நோக்கி இயங்குறதா அர்த்தம். அப்போ நேர்திசை மின்னோட்டத்துல ஒரு மின்கல அடுக்கு உதாரணமா இருக்கும். அதுக்கு அதனுடைய நேர்முனை பகுதியிலிருந்து எதிர்முனை பகுதிக்கு தொடர்ச்சியாக மின்னோட்டங்களானது ஒரே திசையில இயங்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு திசையில மின்னோட்டம் இயங்கிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அத நேர்திசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாருங்க, ஒரே திசையில் மின்னூட்டங்கள் இயங்குவதால் ஏற்படுவதே நேர்திசை மின்னோட்டம். நேர்திசை மின்னோட்டம் எங்கெங்க பயன்படுது? பேட்டரி எல்லா இடத்துலயுமே இந்த நேர்திசை மின்னோட்டம் இருக்கும். கைபேசி, வானொலி பெட்டி, மின்விசை பலகை, மின்சார வாகனம், இங்க எல்லாத்துலயுமே பேட்டரி இருக்கு. இது நமக்கு நேர்திசை மின்னோட்டமானது பயன்படுது. அடுத்து பார்த்தோம்னா மாறுதிசை மின்னோட்டம். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ட் பாக்ஸ்ன்னு சொல்லப்படுற மின் தடயத்திலோ அல்லது வேறு ஏதாவது மின் பொருளிலோ மின்னோட்டமானது திசை மாறி மாறி இயங்குவது மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் முனையை நோக்கி
அந்த மின்னூட்டங்கள் இயங்கும். அதை மின்னோட்டத்தின் திசை அப்படின்னு சொல்றோம். நேர்மின்னோட்டமானது நேர்மின் முனையும் எதிர்மின் முனையும் தன்னுடைய இடத்தை மாத்திக்கிச்சு அப்படிங்கிற பட்சத்துல மின்னோட்டமானது முதல்ல மேல இருக்கிற நேர்மின் முனையிலிருந்து கீழே இருக்கிற எதிர்மின் முனைக்கு ஒரு திசையில வந்திருக்கும். இது தன்னுடைய பொசிஷனை மாத்திக்கிச்சுன்னா இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும் இருக்கும். இப்ப கீழிருந்து மேல் நோக்கி இந்த மின்னூட்டங்கள் இயங்கும். அதை மின்னோட்டத்தின் திசைன்னு சொல்லுவோம். திரும்பவும் இது என்ன பண்ணிரும், மேல பிளஸ் ஆகும், கீழே மைனஸ் ஆகும் மாறிக்கும். இப்ப மேலிருந்து கீழ் நோக்கி இந்த மின்னோட்டங்கள் இயங்கும். அதை மின்னோட்டத்தின் திசைன்னு சொல்றோம். இப்படி மின்னோட்டத்தின் திசையானது மாறி மாறி நகர்ந்து கொண்டே இருந்தா அதை மாறு திசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு வினாடிக்கு இந்த மாறு மின்னோட்டம் எத்தனை முழு சுழற்சிகளை மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது பிளஸ்ல இருந்து இந்த இடம் பிளஸ்ல இருந்து மைனஸா மாறி திரும்ப மைனஸ்ல இருந்து பிளஸ்ஸா மாறணும். அதாவது இங்கிருந்து மின்னோட்டம் இந்த திசைக்கு வரும், திரும்ப இங்கிருந்து இந்த திசைக்கு வரும், திரும்ப இங்கிருந்து இந்த திசைக்கு வரும், திரும்ப இங்கிருந்து இங்க திசைக்கு வரும். ஒரு முறை இங்க வந்துட்டு திரும்பியும் இங்க போச்சுன்னா இதுக்கு ஆகிற ஒரு முழு சுழற்சின்னு சொல்றோம். அந்த மாதிரி எத்தனை முழு சுழற்சிகளை ஒரு வினாடியில் மேற்கொள்ளுதோ அத ஒரு அதிர்வெண் அப்படின்னு சொல்றோம். இங்கு எலக்ட்ரான்களானது ஒரே திசையில் இயங்குவதில்லை அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். பொதுவா 2 வகையான கருவிகள் இருக்கு. ஒன்னு திருத்தி, இன்னொன்னு புரட்டி. திருத்தி அப்படின்னா ரெக்டிஃபயர்னு அர்த்தம். இது என்ன செய்யுது, மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமா மாற்றுது. அப்போ நம்ம வீட்டுல இருக்கிறது எல்லாமே மாறுதிசை மின்னோட்டம். அத செல்போன் சார்ஜருக்கு கொண்டு போகும்போது அந்த பேட்டரி நேர்திசை மின்னோட்டமா மாற்றி அதை சேமிக்கணும். அதற்கான கருவி உள்ள இருக்கும். அந்த கருவியை ரெக்டிஃபயர்னு சொல்றோம். அப்போ மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமா மாற்றுகின்ற கருவிக்கு பெயர் ரெக்டிஃபயர், திருத்தி அப்படின்னு நாம அதை சொல்றோம். அதே மாதிரி பார்த்தோம்னா நேர்திசை மின்னோட்டத்தை மாறுதிசை மின்னோட்டமா மாற்றுறதுக்கு பேரு புரட்டி அப்படின்னு அர்த்தம். அது இன்வெர்டர் அப்படின்னு நாம சொல்லுவோம். நேர்திசை மின்னோட்டத்தை மாறுதிசை மின்னோட்டமாக, அதாவது யூபிஎஸ் இருக்கு அப்படின்னா யூபிஎஸ் பேட்டரியில இருந்து வெளிவருவது நேர்திசை மின்னோட்டம். அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்வெர்டருக்கு போய் அந்த நேர்திசை மின்னோட்டமானது மாறுதிசை மின்னோட்டமா மாற்றப்பட்டு மற்ற பகுதிகளுக்கு அனுப்பப்படுது. சரிங்க, அடுத்து பாருங்க. இந்த நேர்திசை மின்னோட்டத்திற்கு மேற்பட்ட மாறுதிசை மின்னோட்டத்தின் நன்மைகள் என்ன? மாறுதிசை மின்னோட்டமானது என்னென்ன மாதிரியான நன்மைகளை கொண்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது மாறுதிசை மின்னோட்டத்தினுடைய மின்னழுத்த மதிப்பை நாம டிரான்ஸ்பார்மர் அப்படின்னு சொல்லப்படுற மின்மாற்றியை வச்சு மாத்திக்க முடியும். இத இப்போ ரொம்ப தொலைவுக்கு, அதிக தொலைவுக்கு நாம நேர்திசை மின்னோட்டத்தை அனுப்ப முடியுமான்னு பார்த்தா அனுப்ப முடியாது. உற்பத்தி செய்யற இடம் ஒரு பக்கமா இருக்கும், அதை பயன்படுத்துற இடம் இன்னொரு பக்கமா இருக்கும். மிக நீண்ட தொலைவுகளுக்கு நேர்திசை மின்னோட்டத்தை அனுப்பணும்னா அங்கு செலவு தான் அதிகமாகும். அதை எப்படி அனுப்பலாம்? அதிக மின்னழுத்தத்துக்கு மாத்தி அதை நேர்திசை மாறுதிசை மின்னோட்டத்துல அதிக மின்னழுத்தத்துக்கு மாத்தி அதை அந்த நெடுந்தொலைவுகளுக்கு நாம அனுப்பி வைக்க முடியும். அப்போ அதிக மின்னழுத்தத்துக்கு மாற்றும் பொழுது என்ன நன்மை நடக்குதுன்னா அந்த இடத்துல கரண்ட் சூடா வேஸ்ட் ஆகிறது குறையுது. வெப்பமா கரண்ட் வேஸ்ட் ஆகிறது குறையுது. அப்போ அந்த அதிக மின்னழுத்தத்துக்கு நம்மால மாறுதிசை மின்னோட்டத்தை ஈஸியா மாத்த முடியும். அதன் பிறகு பக்கமா வந்த பின்னாடி அந்த மாறுதிசை மின்னோட்டத்தினுடைய மின்னழுத்தத்தை குறைச்சு நம்ம பகுதிகளில் பயன்படுத்துற மாதிரி குறைச்சு கொடுக்கவும் முடியும். இப்படி மாற்றுறதுக்கு பயன்படுற அந்த கருவிக்கு பேரு மின்மாற்றி. அதாவது ஸ்டெப் அப் டிரான்ஸ்பார்மர் அப்படின்னு சொல்லப்படுற ஏற்று மின்மாற்றிகளை கொண்டு அதிக மின்னழுத்தத்துக்கு மாற்ற முடியும். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்பார்மர் அப்படின்னு சொல்லப்படுற இறக்கு மின்மாற்றிகளை பயன்படுத்தி நாம அந்த அதிக மின்னழுத்தத்தை குறைவான மின்னழுத்தமாகவும் மாற்றி பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அதை கொண்டு சேர்த்துறது ஈஸியா இருக்கும். இது மாறுதிசை மின்னோட்டத்தினுடைய பயன். அதே சமயம் மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாகவும் ஈஸியா மாத்திர முடியும்.
நேர்திசை மின்னோட்டத்தை நாம உற்பத்தி பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமா நம்மால மாற்ற முடியும். அதே மாதிரி நேர்திசை மின்னோட்டத்தை உருவாக்குறத விட மாறுதிசை மின்னோட்டத்தை உருவாக்குறது மிக மிக எளிது. இந்த மாதிரி மின்காந்த தூண்டலை நாம மாறுதிசை மின்னோட்டத்தை பயன்படுத்தி உருவாக்க முடியும். நேர்திசை மின்னோட்டம் எங்க பயன்படுது? மின்முலாம் பூசுதல் அப்படின்னு சொல்லி நாம சொன்னோம் இல்லையா, அதுல மின் தூய்மையாக்குதல், மின் அச்சு வார்த்தல், இது எல்லாத்துலயுமே நேர்திசை மின்னோட்டமானது பயன்படுது. நேர் மின்னூட்ட வடிவில் மட்டுமே மின்சாரத்தை நம்மால சேமிக்க முடியும். பொதுவா நம்ம இந்தியாவில 220 வோல்ட் அப்படிங்கிறது மாறுதிசை மின்னோட்டத்தினுடைய மின்னழுத்தம். அதிர்வெண் அப்படிங்கிறது 50 ஹெர்ட்ஸுங்க. மின்சாரத்தினால் விளையும் ஆபத்துகளும் முன்னெச்சரிக்கை நடைமுறைகளும். மின்சாரத்தினால் விளையும் ஆபத்துகள் என்னென்ன ஆபத்துகள் இருக்கு? சேதமடைந்த மின் காப்பு. ஒரு வெறும் கம்பியை நாம தொடக்கூடாது. பாதுகாப்பு கையுறை அணிந்து கொண்டு மின் காப்புடைய ஒரு முக்காலியில் நின்று கொண்டோ, அதாவதுங்க மரத்தாலான முக்காலி, மரத்தாலான நாட்காலியின் மீது நின்று கொண்டு ரப்பர் செருப்பை அணிந்து கொண்டோதான் ஒரு மின்சாரத்தை நாம கையாளணும். அடுத்து மின் பொருத்துவாய்களில் மிகைப்பாரம் ஏற்றல். மின் பொருத்துவாயில் பல மின் சாதனங்களை பொருத்தக்கூடாது. ஒரு பிளக்ல நிறைய நாம மின் சாதனங்களை பயன்படுத்தக்கூடாது. பொருத்தமற்ற முறையில் மின் சாதனங்களை பயன்படுத்துதல். உதாரணமா காற்று பதனி, ஏர் கண்டிஷனர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கும். தொலைக்காட்சி பெட்டி பொருத்தும் புள்ளி அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கும். மைக்ரோ அலை அடுப்பு பொருத்தும் புள்ளி அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கும். இது எல்லாமே 16 ஆம்பியர் பிளக் அப்படின்னு சொல்லி ஒண்ணு அதுலதான் பொருத்தணும். அதை விட்டுட்டு இதை நாம ஒரு குறைவான 5 ஆம்பியர் பிளக்ல நாம பொருத்துறோம்னு வைங்களேன், அதுதான் பொருத்தமற்ற முறையில் மின் சாதனங்களை பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவற்றின் வரையளவுக்கு தகுந்த மாதிரி நாம அதற்கான கருவியில அதனை பயன்படுத்தணும். ஈரப்பதம் மிக்க சூழல், அதாவது மின்சாரம் உள்ள இடத்துல தண்ணியோ ஈரப்பதமோ இல்லாம காஞ்சு இருக்கிற மாதிரி நாம பாத்துக்கணும். ஏன்னா அந்த மாதிரி இருந்தா அங்கு கரண்ட் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பதிகம், அப்போ சாக்கடிக்கும். குழந்தைகளுக்கு எட்டும் வகையில் வைத்தல் அப்படிங்கிறது தவறு. குழந்தைகளுக்கு எட்டாத வகையில் வைத்தல் அப்படின்னு சொல்லி இருக்கணும். மின்சாரத்தினால குழந்தைங்களுக்கு ஆபத்து ஏற்படாத வண்ணம் மின் ஒயர்களை நாம எட்டாத வகையில மேல வச்சிருக்கணும்.